கடகராசி நேயர்களே, உங்களின் கடந்த கால வாழ்க்கையில் குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள், "பெற்றா மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு" என்ற பழமொழிக்கு உங்களுக்கு மிக சரியாக பொருந்தியிருக்கும். உங்களின் வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஏராளம். ஆனால் பிள்ளைகளின் பிடிவாத குணம், அவர்களின் தவறான நட்பு வட்டாரங்கள் அல்லது அவர்களின் எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கும். சில நேரங்களில் அவர்களின் முதிர்ச்சியற்ற பேச்சுகளும், உங்களின் அறிவுரைகளை அவர்கள் உதாசீனப்படுத்திய விதமும் உங்களை மனதளவில் உடைந்து போக செய்திருக்கும். அவர்களின் படிப்பு, வேலை மற்றும் திருமணம் சார்ந்த தடைகள் உங்களை எப்போதும் ஒரு பதற்றத்திலேயே வைத்திருக்கும். உங்களின் பேச்சை கேட்காமல் குழந்தைகள் ஏற்பட்ட வேலைகளால் உங்களுக்கு மனமே கல்லாகி போயிருந்திருக்கும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே குழந்தைகளுக்காக தான் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். அவர்களின் பிடிவாதம் மற்றும் அவர்கள் நட்பு வட்டாரங்கள் தவறாக இருந்தால்தான் அவர்களின் எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்களை தூங்க விடாமல் செய்திருக்கும். இவை அனைத்தும் இனிமேல் தீர்ந்துவிடும். பெற்றோரின் உடல்நிலை காரணமாகவே சுமையில் அடையாக இருந்திருக்கும் உங்களுக்கு. கடக ராசிக்காரர்கள் பெற்றோர் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். கடந்த காலங்களில் உங்கள் பெற்றோரின் திடீர் உடல்நல குறைபாடுகள் உங்களை பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் சுமைக்கு உள்ளாக்கியிருக்கும். ஒரு புறம் வேலை, மறுபுறம் மருத்துவமனை என்று ஓடி ஓடி உழைத்ததில் உங்கள் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும். மருத்துவ செலவுக்காக பலரிடம் கையேந்த வேண்டிய சூழ்நிலையையும் பெற்றோரின் வழியை கண்டு துடித்த உங்கள் மனமும் உங்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளியிருக்கும். உங்களின் கடமைகளை நீங்கள் சரியாக செய்தாலும் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட மன அழுத்தமும் பாரமும் உங்களை மிகவும் சோர்வடைய செய்திருக்கும். உங்களின் பெற்றோரின் உடல்நிலை காரணமாகவே நீங்கள் நிறைய சுமையை அடைந்திருப்பீர்கள். ஏனென்றால் ஒரு புறம் மருத்துவமனைக்கு செல்வது, ஒரு புறம் வேலைகளுக்கு சென்று வருவது, அதனாலவே உங்களுடைய மனம் மற்றும் உங்களுடைய உடல்நிலை கூட ரொம்ப மோசமாக வந்திருக்கலாம். இதுவரை சொத்து தகரால் ஏற்பட்ட பிளவுகள் மூலம் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்கள் தேவையற்ற விலங்குகளும் தகராறுகளும் ஏற்பட்டிருக்கும். நியாயமாக பேச வேண்டிய உடன்பிறப்புகளும் பங்காளிகளும் உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களை ஏமாற்றி பார்த்திருப்பார்கள். நியாயத்திற்காக நீங்கள் போராடிய போது உங்களை ஒரு பேராசைக்காரனாக சித்தரிக்க இந்த சமூகம் முயன்றிருக்கும். சொத்துக்காக உறவுகளுக்குள் ஏற்பட்ட இந்த கசப்பு பிளவுகளும் கோர்ட் கேஸ் என்ற அலைச்சல்களும் உங்களின் மன அமைதியை முற்றிலுமாகவே பதித்துவிட்டிருக்கும். உங்கள் சொத்து தகராலே உங்களுடைய கூட பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது பங்காளிகளும் உங்களையே ரொம்பவே மனசு அளவில் கஷ்டப்படுத்தியிருக்கும். உங்களுடைய பிரிவு ஏனென்றால் உங்களுடைய எவ்வளவுதான் நீங்கள் போராடி அவர்களை சித்தரித்து இருப்பார்கள். உங்களை பேராசைக்காரனாகவே சித்தரித்து இருப்பார்கள் நீங்கள் நியாயமாக இருந்தாலும். நண்பர்களின் உண்மை முகம் தெரிந்த தருணம் போல் தோள் கொடுப்பான் தோழன் என்ற சொல் நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களின் நிஜ முகம் தெரிந்த தருணம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. உங்களுடன் இருந்து கொண்டே உங்களுக்கு பின்னால் குளிப்பறித்த நண்பர்களையும் உங்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்களையும் நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு பண தட்டுப்பாடு அல்லது உதவி தேவைப்பட்ட போது காரணமே இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்ற நண்பர்களின் சுயரூபம் இனி யாரையும் அத்தனை எளிதில் நம்பக்கூடாது என்ற பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். வரும் நண்பர்களுடைய உண்மை உங்களுக்கு தெரிந்து வரும். ஏனென்றால் நீங்கள் தோள் கொடுப்பான் தோழன் என்று நினைத்து உயிரா நினைத்த நண்பர்கள் கூட உங்களுக்கு நிஜ முகம் தெரிந்து வந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் நல்ல நண்பன் என்று நீங்கள் அவர்களோடு நன்றாக இருப்பீர்கள். உங்களுடைய உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு பின்னால் குழி தோண்ட போவது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் செய்திருப்பீர்கள். அவர்களின் சுயரூபம் வெளிவரும் போது யாரையும் அத்தனை எளிதில் நம்பவே மாட்டீர்கள். இனி வரும் நாட்களில் இவை அனைத்தும் உங்கள் கடந்த காலத்தில் நடந்திருந்தால் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்றாகவே நடக்கும். குழந்தைகளின் அன்பு அதிகரிக்கும் போது பெற்றோர்களுக்கு எப்போதுமே தங்களின் குழந்தைகள் தங்களை மதித்து அன்பாக நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கப் போகிறது. கடந்த காலங்களில் உங்கள் பேச்சை கேட்காமல் பிடிவாகம் பிடித்த குழந்தைகள் இனி உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்கள் மீது அதிக அன்பையும் அக்கறையையும் காட்டுவார்கள். அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களை பெருமைப்பட வைப்பார்கள். பிள்ளைகளுடன் இருந்த தலைமுறை இடைவெளி குறைந்து அவர்கள் உங்களிடம் நண்பர்களைப் போல பழக தொடங்குவார்கள். அவர்களின் திருமண காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருந்தால் அவை இனிதை கைகூடி வரும். உங்கள் குழந்தைகளின் மூலமாக சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். அவர்களின் மழலை சொல்லும் அன்பான செயல்களும் உங்கள் வாழ்நாளில் பெரும் மகிழ்ச்சியாகவே மாறும்.
நீ வரப்போகும் நாட்களில் உங்களுடைய குழந்தைகளோட அன்பு ரொம்பவே அதிகரிக்கும். இதுவரை உங்களுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும், இப்போது அவர்கள் காட்டும் அன்பை நீங்களே எதிர்பார்த்து இருக்க மாட்டீர்கள். அந்த அளவுக்கு காட்டுவார்கள். கடந்த காலத்துல உங்க பேச்சை கேட்க பிடிவாதம் பிடித்த குழந்தைகள் இனி உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு உங்கள் மீது அதிக அன்பை அக்கறையும் காட்டுவார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் திருமண காரியங்கள் இதுவரை தடைப்பட்டு இருந்தாலும் இனி வரும் நாட்களில் அவையெல்லாம் கைகூடி நின்றால் நன்றாகவே நடக்கும். வீடு தொடர்பான நல்ல செய்தி வரும். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் அல்லது வாடகை வீட்டிலிருந்து நல்லதொரு வீட்டிற்கு மாற வேண்டும் என்பது போன்ற நீண்ட நாள் கனவுகள் கடகராசினருக்கு பலருக்கும் இருந்திருக்கும். பல தடைகள் தள்ளிப்போன இந்த கனவுகள் இனி நனவாக போகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய வீடு கட்டுவதற்கான வங்கி லோன்கள் எளிதாக ஒப்புதலாகும். சுப காரியங்களுக்கான அஸ்திவாரம் போடும் யோகம் உண்டாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு நியாயமான வாடகையில் அனைத்து வசதிகளும் கொண்டு நல்லதொரு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வீடு மாற்றம் அல்லது வீட்டை புதுப்பித்தல் போன்ற காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். வீடு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிக்கும் உங்களுக்கு லாபத்தையும் மன நிறைவையும் தரும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு வீடு தொடர்பான நல்ல செய்தி தான் வரும். ஏன்னால் நீங்கள் வீடு கட்ட சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அவை அனைத்தும் வரப்போகும் நாட்களில் கைகூடி வரும். வாடகை வீட்டில் இருந்து ஒரு நாளொரு வீட்டிற்கு மாற வேண்டும் நினைப்பவர்களுக்கு நீ வரப்போகும் நாட்களில் கைகூடி வரும். அனைத்தும் சிறிய அமௌண்டிலேயே உங்களுக்கு கைகூடி வரப்போகும் நாட்களில் சிறிய அளவில் வரப்போகிறது. அம்மன் வழிபாடு சிறப்பான பலன் தரும். கடக ராசிக்கு அதிபதியான சந்திரனுக்குரிய அதிதேவதை ஸ்ரீ பார்வதி தேவி, துர்க்கை மற்றும் மாரியம்மன் போன்ற அம்மன் வடிவங்களாலும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் அம்மன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையே மாற்றியமைக்கும் ஒரு மகா சக்தியாக விளங்கும். உங்கள் ஊரில் உள்ள அம்மன் கோவிலுக்கோ அல்லது குலதெய்வ அம்மன் கோவிலுக்கோ சென்று நெய் தீபம் ஏற்றி அபிராமி அந்தாதி அல்லது லலிதா சகசிராம நாமம் பாராயணம் செய்வது உங்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறியும். எதிரிகளின் தொல்லைகள், கண் திருஷ்டிகள், பொறாமை குணங்கள் கொண்டவர்களிடம் சதித்திட்டங்கள் யாவும் அம்மனின் அருள் பார்வையால் சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகும். மன உளைச்சல் ஏற்படும் போதெல்லாம் அம்மன் சன்னதியில் அமர்ந்து சிறிது நேரம் தியானிப்பது உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றலையும் நேர்மறை உணர்வுகளையும் உருவாக்கும். அம்மனின் அருள் உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து உங்களை காக்கும். நீ வரும் நாட்களில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஏனென்றால் பார்வதி தேவியோ அல்லது துர்க்கை அம்மன் அல்லது மாரியம்மன் போன்ற அம்மன் வடிவங்களாகும். அவர்களை நீங்கள் மனசார நெய்தீபம் ஏற்றிய வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஏற்ற பழி எல்லாமே தடைகள் எல்லாம் நீங்கி சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருக்கும்போது நீங்கள் அம்மன் சன்னதிக்கு சென்று ஒரு சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும். திங்கட்கிழமை பால் அபிஷேகம் தரும் நன்மைகள் யாவையும் பார்த்தீர்கள் என்றால், சந்திரன் நாளான திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய திரவியமான பாலினை கொண்டு சிவபெருமானுக்கோ அல்லது அம்மனுக்கோ அபிஷேகம் செய்வது கடகராசினருக்கு ஒரு மிகச் சிறந்த பரிகாரமாகும், வழிபாடும் ஆகும். ஒரு திங்கட்கிழமைகளில் நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடிந்து அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று உங்கள் கைகளால் தூய்மையான பசுபாட்டு பாலை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்கள். முடிந்தால் நீங்களே அந்த அபிஷேகத்தை தரிசியுங்கள். இந்த பால் அபிஷேகம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷங்கள், மனக்குழப்பங்கள் மற்றும் உடல் ரீதியான உஷ்ண சம்பந்தமான நோய்களை குணமாக்கும். வியாபாரத்தில் மந்த நிலை உள்ளவர்கள் திங்கட்கிழமை பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் தொழிலில் வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரித்து லாபம் பெருகும். இந்த எளிய வழிபாட்டு முறை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி ஒரு சுமூகமான பாதையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதிலேயே உங்களுக்கு கைகூடி வரப்போகும் நாட்களில் சிறிய அளவில் வரப்போகிறது. அம்மன் வழிபாடு சிறப்பான பலன் தரும். கடக ராசிக்கு அதிபதியான சந்திரனுக்குரிய அதிதேவதை ஸ்ரீ பார்வதி தேவி, துர்க்கை மற்றும் மாரியம்மன் போன்ற அம்மன் வடிவங்களாலும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் அம்மன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையே மாற்றியமைக்கும் ஒரு மகா சக்தியாக விளங்கும். உங்கள் ஊரில் உள்ள அம்மன் கோவிலுக்கோ அல்லது குலதெய்வ அம்மன் கோவிலுக்கோ சென்று நெய் தீபம் ஏற்றி அபிராமி அந்தாதி அல்லது லலிதா சகசிராம நாமம் பாராயணம் செய்வது உங்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறியும். எதிரிகளின் தொல்லைகள், கண் திருஷ்டிகள், பொறாமை குணங்கள் கொண்டவர்களிடம் சதித்திட்டங்கள் யாவும்
அம்மனின் அருள் பார்வையால் சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகும். மன உளைச்சல் ஏற்படும் போதெல்லாம் அம்மன் சன்னதியில் அமர்ந்து சிறிது நேரம் தியானிப்பது உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றலையும் நேர்மறை உணர்வுகளையும் உருவாக்கும். அம்மனின் அருள் உங்களுக்கு ஒரு கவசமாக இருந்து உங்களை காக்கும். நீ வரும் நாட்களில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஏனென்றால் பார்வதி தேவியோ அல்லது துர்க்கை அம்மன் அல்லது மாரியம்மன் போன்ற அம்மன் வடிவங்களாகும். அவர்களை நீங்கள் மனசார நெய்வேத்தியம் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஏற்ற இதை பழி எல்லாமே தடைகள் எல்லாம் நீங்கி சூரியனை கண்ட பனி போல மறைந்து போகும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் இருக்கும்போது நீங்கள் அம்மன் சன்னதிக்கு சென்று ஒரு சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்து விட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும். திங்கட்கிழமை பால் அபிஷேகம் தரும் நன்மைகள் யாவை பார்த்தீர்கள் என்றால், சந்திரன் நாளான திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய திரவியமான பாலினை கொண்டு சிவபெருமானுக்கோ அல்லது அம்மனுக்கோ அபிஷேகம் செய்வது கடகராசினருக்கு ஒரு மிகச் சிறந்த பரிகாரமாகும், வழிபாடும் ஆகும். ஒரு திங்கட்கிழமைகளில் நீங்கள் காலையில் எழுந்து குளித்து முடிந்து அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று உங்கள் கைகளால் தூய்மையான பசுபாட்டு பாலை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்கள். முடிந்தால் நீங்களே அந்த அபிஷேகத்தை தரிசியுங்கள். இந்த பால் அபிஷேகம் உங்கள்